Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா குருஜி துர்கா ராஜ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அம்மா, நல்லா இருக்கோம். ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நான் வர வழியில் வந்து காட்டுவாசி அருள் ஜோதிடர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் முகத்தை பார்த்து நீங்கள் வந்து ஜோதிடம் சொல்றீங்க அப்படின்ற விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் காட்டுவாசி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது? எதனால் வந்திருக்கேன்னாம்மா, நாங்கள் வந்துட்டு காட்டுவாசின்னா ஆதிவாசி மக்கள் நாங்கள், சரிங்களாம்மா. ஆதிவாசி மக்கள்னா காட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டு வந்துக்கிட்டு வந்த காலங்களில் அங்கே தான் இருந்தோம் நம்மெல்லாம். அதனால் காட்டுவாசின்னு சொல்லுவாங்க அம்மா, ஆதிவாசின்னு சொல்லுவாங்க. இது இருந்தாலும் கூட நம்ம முகத்தை பார்த்து கை பார்த்துட்டு வெத்தலை பாக்கில் மை போட்டுட்டு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்து எல்லா விஷயம் டக்குன்னு சொல்லிடுவோம்மா. ஸோ காட்டுவாசி அப்படின்ற போது நீங்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்த மனிதர்கள் இல்லையா? ஆமாம்மா. ஸோ மனுஷங்களோட முகத்தை பார்த்து நீங்கள் எப்படி ஜோதிடம் சொல்லுவீங்க? பார்ப்போம்மா. எங்களோட இருக்கிறதே எங்களோட அருளே அதுதான், சரிங்களாம்மா. எங்களோட விஷயமே அதுதான். எதுக்குன்னா இங்கே காட்டுவாசின்னா எங்களோட குலத்தொழில் சுவாமி இருக்கும், குலசுவாமி இருக்கும். எங்கள் குலசுவாமியை கும்பிட்டு யாரோ பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. வந்தபோது அவங்க முகத்தை பார்த்து கை பார்த்து எல்லா விஷயம் சொல்லுவோம் அவங்களுக்கு, சரிங்களா. அப்படியே மருந்துகளுக்கும் கொடுப்போம். நாட்டு மருந்து சொல்லுவாங்கல்ல, நாட்டு வைத்தியம், காட்டுக்குள்ளே இருந்துட்டு மருந்துகளுக்கும் கொடுப்போம்மா. ஸோ நம்ம காலங்காலமாக எடுத்துக்கலாம் சார். காலங்காலமாகனா ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோசியம் ஜாதகம்னு வந்தது, அதுக்கப்புறம் நாடி ஜோசியம், ரேகை, கிளி ஜோசியம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது என்ன புதுசா முகத்தை பார்த்து ஒரு நம்ம வந்து ஜோசியம் சொல்றோம் அப்படின்றது? ஸோ மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஜோசியங்கள்லாம் வருதா? வாஸ்தவம், நீங்கள் சொல்கிறது நல்ல வாஸ்தவம் தான். ஆனாலும் அம்மா, முகம் பார்த்து சொல்கிறது வந்துட்டு இப்போ புதுசாக வந்ததில்லை. இது நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, சரிங்களா. ஆனால் எல்லாருமே சொல்ல முடியாது. ஒரு பேர் இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க, அவங்க தான் சொல்ல முடியும். அந்த காட்டுவாசி மக்கள் தான் சொல்ல முடியும். நாங்கள் காட்டுவாசி மக்கள்னால நாங்கள் எது இருந்தாலும் கூட முகத்தை பார்த்தே சொல்லிடுவோம், சரிங்களா. இங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ பேரெல்லாம் அனுப்பி விட்டாலே அஞ்சனம் போட்டு அவரோட பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பாக்கில் மை போட்டுட்டு பார்த்து எல்லா விஷயம் டக்குன்னு சொல்லிடுவோம். எதுக்குன்னா அவங்க நேராக வர முடியாது. இங்கே இருக்கிறவங்க வருவாங்க, வெளியில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க நேராக வரணும்னு எப்படி வருவாங்க? வர முடியாது. அதனால் அவங்களோட புகைப்படம், அவங்க ஜாதகங்கள் அனுப்பி விட்டால் நம்ம பார்த்து எல்லா விஷயம் சொல்லுவோம். முகத்தை பார்த்து சொல்லுவோம். முகத்தை பார்த்து சொல்லுவோம். ஸோ வெத்தலையில மை போட்டு பார்க்கறதுன்றது நாங்கள் படங்கள்ல ஒரு விஷயமா பார்த்துருக்கோம். ஸோ மை போட்டாலே அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அப்படி உண்மையாவே தெரியுமா? தெரியும்மா, கண்டிப்பாக தெரியும். ஆனால் எங்கள் கண்ணுக்கு தான் மட்டும்தான் தெரியும், தானே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்படி நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எல்லா விஷயங்கள் சைவனை இருந்தாலும், பில்லி சூனியம் இருந்தாலும், ஏவல் இருந்தாலும், பேய் பிசாசி சுற்றினாலும், எது பார்த்தாலும் கூட அவங்க பேரில் வந்த உடனே அவங்க உட்கார வச்சுட்டு அவங்க பேர் எழுதிட்டு அவங்க பேரில் அஞ்சனம் போட்டு வெத்தலை பாக்கில் மை போட்டு பார்த்தாலே அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்களோட விதானம் என்ன, அவங்க ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அது பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமையும் சொல்லிடுவோம், ஆமா சுவாமி சொல்லிடுவாங்க. எது எடுத்தாலும் ஆமா சுவாமி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம கிட்ட இருக்கு. நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். நான் உள்ள இருந்து வரும்போது சுத்தி எல்லாமே சாமி படமா இருக்கு, அண்ட் உக்ர தெய்வங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சா வந்து ஆட்கள் வருவாங்கன்றதுக்காக வச்சிருக்கீங்களா, இல்லை உண்மையாகவே இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கணுமா? ஜோதிடம் என்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஜாதகம் என்றது, ஜோதிடம் என்றது, அருள்வாக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா சாமிகள் கூடினாதான் அதுக்கான பலம் இருக்கும், அதுக்கான சங்கல்பம் இருக்கும், சரிங்களாம்மா. அதனால் சாமியோட பக்தி தான், வேறு எதுவும் இல்லைம்மா. சாமியோட பக்தர் நான். பக்தினால அது எல்லா சாமியும் வச்சுருக்கேன். எல்லா சாமி வைக்கணும், கண் முன்னாடி இருக்கணும், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இங்கே நிறையா பேர் வருவாங்கம்மா. இங்கே எல்லாருமே கஷ்டத்தில் வர்றவங்க, யாரும் சந்தோஷமாக வரமாட்டாங்க. என்னோட ப்ராப்ளம் சைவனை ஆச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க, என் பொண்ணு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி வருவாங்க, பேய் பிடிச்சி வருவாங்க, சரிங்களா. வரவங்களை இந்த சாமியெல்லாம் பார்த்தாலே அந்த பேயெல்லாம் பயங்கரமாக எந்திரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். சரி, முகத்தை பார்த்து நீங்கள் ஜோஷம் சொல்வீங்க அப்படின்னு. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், என் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? உங்களோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உங்கள் முகத்தை பார்த்த உடனே சாதாரணமான ஆள் இல்லை நீங்கள், சரிங்களா. மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டீங்க, எது இருந்தாலும் டைரெக்டாக பேசுகிறவங்க. ஆனால் 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி கூட உங்கள் வீட்டில் கூட பெரிய விஷயம் நடந்திருக்கணும், பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, இழந்திருக்கீங்க ஒன்று, உங்களோட ரத்தமும் இழந்திருக்கீங்க. ஆமாவே இல்லையா? யாரை சொல்கிறீங்க? உங்களோட வீட்லேயே. ஆமாம். உங்கள் அப்பா
ஆமா. ப்ராப்ளம் ஆச்சா இல்லையா சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுதான் விஷயம். சரிங்களாம்மா? அவர் கூட சாதாரணமாக விறந்த விஷயம் இல்லாது. சரிங்களா? சில பேர் பண்ணனால தான், சில பேர் சில சைவனை பண்ணிவிட்டு சில ப்ராப்ளங்களை பண்ணிடுறதுனால தான் அவங்க விதானம் ஆயிடுச்சு. அப்படி 100%. ஸோ இதெல்லாம் தாண்டி வெத்தலை ஜோஷியம் இதெல்லாம் தாண்டி இந்த அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா நாங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம்மா. ஸோ இது என்ன தெய்வம், இது எப்படி நீங்கள் வழிபடுறீங்க? இந்த தெய்வம் வந்துட்டம்மா இது அம்மோரி தள்ளி சொல்லுவாங்க. சரிங்களாம்மா? அம்மோரி தள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வம் வந்துட்டு எங்கள் காட்டுக்குள்ளே தான் நாங்கள் ஒரு பொம்மை வச்சுட்டேன்னா ஒரு கல் மாதிரி வைப்போம். கல் மாதிரி வச்சுட்டு அந்த கல்லுக்கு வந்துட்டு கண் ரூபம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். இப்போ வந்ததுனால இப்போ நம்ம மண் ரூபத்தில் அந்த அம்மனோட சிலை பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஸோ உக்ர தெய்வங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உக்ர தெய்வங்கள் சுற்றி நிறைய உக்ர தெய்வங்கள் இருக்கு. ஸோ இது வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். எதனால வைக்கக்கூடாது? கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய மாலைகள் வச்சுருக்கீங்க. ஸோ ருத்ராட்சமாக இருக்கட்டும். ஸோ ருத்ராட்ச பக்கத்துலேயே வந்து இந்த மண்டை ஓடு அது லைக் கழுத்தில் போட்டிருக்கீங்க. ஸோ இது என்ன மண்டை ஓடு, இது எதுக்காக போடுறீங்க? இது நம்ம கொடுப்பாங்கம்மா. நம்ம குருகள் இருப்பாங்க, பெரிய பெரிய குருகள் காசியில் இருப்பாங்க. காசியில் சில பூஜைகள் பண்ணும்போது இது போட்டுக்கையான்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. மந்திரச்சிட்டி சில மந்திரங்களை ஏற்றிட்டு, தெய்வ மந்திரங்கள் வசீகர மந்திரங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றிட்டு நம்ம கொடுப்பாங்க. எதுக்குன்னா நம்ம வருவாங்க, நிறைய பேர் வருவாங்கல்லம்மா, சில ப்ராப்ளங்களோடு வருவாங்க. அதனால் வந்தவுடனே நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது இருந்தாலே பார்த்துட்டு பயப்படுவோம். அது இது என்ன, எதில் பண்ணது இந்த ஓடு? இது பண்ணது இருக்கும்மா, பண்ணது இருக்குது. சரிங்களா? அது சொல்லிக்க வேண்டாம். இங்கே காசியில் கிடைக்குமோன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லை, காசியில் கிடைக்கணுமோன்னா புரிஞ்சுக்கணும் இல்லை. ஸோ வந்து முகத்தை பார்த்து பேசுகிறது, நம்ம வந்து வெற்றிலையில் மை போட்டு பேசுகிறத பற்றி பேசியிருந்தோம். முக்கியமாக நிறைய கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி அதிகமாக சொல்லுவாங்க. இது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. ஸோ கண் திருஷ்டி ஃபஸ்ட்டு எதனால் வரும், அதுக்கான சிம்டம்ஸ் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? கண் திருஷ்டி இந்த பர்சனுக்கு அதிகமாக இருக்குது, இந்த வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? வீட்டில் கண் திருஷ்டி என்னது வீட்டில் இருக்காதம்மா. சரிங்களா? ஒரு மனுஷனோட மேலே தான் இருக்கும், செய்கிற வேலையில் இருக்கும். சரிங்களா? மனுஷன் மேலே இருக்கும், செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கும். அந்த கண் திருஷ்டி எதனால் வருதுன்னா சும்மா சாதாரணமாக தான். இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க 10 பேர் இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய லெவலில் இருக்காங்களா? சரிங்களா? பெரிய லெவலில் இருப்பாங்க. ஐயோ இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்களே, நான் மட்டுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண் திருஷ்டி படும். சரிங்களாம்மா? கல்லடி கூட பல்லாங்கானி கண் திருஷ்டி படக்கூடாது சொல்லுவாங்க, கண்ணடி படக்கூடாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி விழுந்தா மனசாந்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு நிற்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதனால சில ப்ராப்ளங்கள் உண்டாகும். மனுஷனுங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் உண்டாகிக்கிட்டு இருக்கும். வீட்டில் சண்டைகள் ஆகும். சரிங்களா? அது கந்திஷ்டினால் ஆகலாம், அப்புறம் வந்துட்டு சைவனாலும் ஆகலாம். சைவனை பண்ணுவாங்க, வீட்டுக்கு சைவனை பண்ணுவாங்க. குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, செய்கிற பிஸ்னஸில் எந்த விதமான லாபம் இருக்கக்கூடாது, எல்லாமே நஷ்டங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு சைவனை பண்ணுவாங்க. அந்த சைவனால் கூட இந்த மாதிரி இருக்கலாம். செய்வினை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேற வேற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்மா? தூங்குனா கெட்ட கனவுகளை வரும், தூங்குனாலே கெட்ட கனவுகளை வரும், அதிகமான பயம் உண்டாகும், கண்ணுக்கு ஏதோ கருப்பாக தெரியுற மாதிரி ஒரு உருவம் தெரியுற மாதிரி கண்ணு காமிட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தவறுனதை பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். செய்வினை மூலமா அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. ஸோ அதுக்கு சிம்டம்ஸ் வந்து எங்களுக்கு ஏதாவது காமிச்சிருக்குமா? சுற்றி எங்கள் வீட்டில் நான் இருந்திருக்கேன், என் தங்கச்சி இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாவது காமிச்சு நாங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு கூட உங்கள் கண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏதோ விதமாக ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை ஏதாச்சும் எதை செய்யணும்னு சொல்லி நினைப்பீங்க, அது செய்ய முடியாமல் டக்குன்னு ஸ்டாப் ஆகட்டும், அந்த மாதிரி நடந்திருக்காம்மா? ஸோ அதுதான் செய்வினையாக இருந்திருக்கு. ஒரு வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வீட்டில் தெய்வம் இல்லைன்னா தெய்வம் இருந்தால் சப்போர்ட் இருக்கும், தெய்வம் இருந்தால் தெய்வரோட அனுகிரகம் இருக்கும். அனுகிரகம் இல்லாமல் இருந்தாலே தெய்வம் இல்லாதனால தான், குலசுவாமியோட ஒரு அருள் இல்லாதனால தான். ஸோ கண் திருஷ்டி, அதுக்கப்புறம் செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ கண் திருஷ்டிக்கும் செய்வினைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதனால என்னென்ன அறிகுறிகள் காட்டும் மக்களுக்கு? கண் திருஷ்டின்றது வந்து அம்மா ஒருத்தரோட வளர்ச்சி பார்த்துட்டு அது தாங்க முடியாத மனுஷங்க இருப்பாங்க. சரிங்களா? தாங்க முடியாமல் அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல விதமாக இருக்காங்க, நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு சில பூஜைகள் பண்ணுவாங்க. சரிங்களாம்மா? பூஜைகள் பண்ணுறது இருக்கும். சரிங்களாம்மா? சைவனை மாதிரி பூஜை பண்ணுவாங்க. சைவனை பண்ணால் என்ன ஆகும்னா வீட்டில் யாருக்கு கூட நிம்மதின்றது இருக்காது. சரிங்களா? தூங்குன கெட்ட கனவுகள் வரும், அதிகமான பயம் உண்டாகும்,
மனசாந்தி இருக்காது. சரிங்களாம்மா? அப்புறம் வந்துட்டு இங்கே எது செஞ்சாலும் கூட ஒரு விதமான இருக்காது. சாமியை கும்பிட முடியாது. தூங்குனா தூக்கம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? படுத்தாலும் தூக்கம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். உடம்பு அரிப்பு இருக்கும். சரிங்களா? உடம்பு வந்துட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கும், எரிக்கிட்டு இருக்கும். எரிஞ்சாதான் அதோட ப்ராப்ளம்ன்றது தெரியும். சரிங்களா? அதாவது சைவனை வந்துட்டு சாதாரணமாக வைக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சைவனை எரிச்சாதான் இவங்க குடும்பம் நாசமாகும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்து மேலே வைப்பாங்க. அது வைக்கிறனால என்ன ஆகும்னா குடும்பத்தில் எல்லாருமே அதனால் எஃபெக்ட் ஆவாங்க. சரிங்களா? கல்யாண பாக்கியம் வராது. சரிங்களா? குழந்தை பாக்கியம் வராது. சரிங்களா? பெரிய லெவலில் வர முடியாது. எல்லாத்துலேயும் ப்ராப்ளம்கள் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும்மா. இதுதான் சைவனை. சரிங்களா? கண்திருஷ்டின்றது வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. கண்திருஷ்டி வந்துட்டு மனுஷனுக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. சரிங்களா? கல்லடி கூட பல்லாங்கூட கண்ணடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களாம்மா? அந்த மாதிரி வந்துட்டு பெரிய விஷயம். சரிங்களா? இந்த கண்திருஷ்டி மனுஷனுக்கு எந்த விதமான மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. 1000 கோடி வச்சிருக்க மனுஷன் கூட கண்திருஷ்டி உளுந்தா அவ்வளோதான், இறங்கி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்மா கண்திருஷ்டி. இப்போது வந்து செய்வினைன்ற ஒரு விஷயம் பற்றி பேசணும். ஸோ நான் கேள்விப்பட்டதை பற்றி சொல்கிறேன். சைவனை வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பின்னாடி மறுபடியும் அவங்களுக்குமே உபத்திரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக நடக்கும். அது கர்மா விடாது. சரிங்களா? கர்மா எப்போதுமே விடாது, யாரையும் விடாது. சரியா? இன்றைக்கி நம்ம நல்லதை பண்ணால் நம்ம நல்லது நடக்கும். சரிங்களா? நமக்கே நல்லது நடக்கும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கலாம், யாருக்கும் நடக்கும். நம்ம கெட்டதை பண்ணால் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். அது கர்மா எப்போதும் விடாதம்மா. நம்ம நல்லது செய்யணும். மனுஷன் பிறந்தா நல்லது செய்யணும், கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாது. இங்கே நிறைய பேர் வராங்க நம்மக்கிட்ட, எல்லாரும் சைவனால தான் வராங்க. எல்லாரும் சைவனை சாமி பிடி சுயம் பண்ணியிருக்காங்க, ஏவல் அனுப்பி போட்டிருக்காங்கன்னு வராங்க. சரிங்களா? அன்றைக்கி கூட ஒரு 10 நாள் முன்னாடி ஒருத்தன் வந்தாங்க. சின்ன பொண்ணு பாப்பா, 13 வயசு 14 வயசு இருக்கும். சரிங்களா? தூக்கம் வராது இல்லையா, சாப்பாடு வாந்தி பண்ணிருக்கிறது. சரிங்களா? எதோ அவங்களே பேசிக்கிறது, ஒரு ரூமில் போயிட்டு தனியாக உக்காந்துட்டு பேசிக்கிறது, அந்த மாதிரி வந்துச்சு. பாப்பா வந்துச்சு. உள்ளே வந்த உடனே நான் பார்த்து சாமி மந்திரங்கள் சொல்லிவிட்டு அவங்க தலைமையில் எலுமிச்சை பழம் எடுத்து வச்ச உடனே வெளியே வந்துருச்சு. அனுப்பி விட்ருக்காங்க, ஒரு ஆவி அனுப்பி விட்ருக்காங்க. சரிங்களா? அந்த பாப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகணும் சரிங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுப்பி விட்ருக்காங்க. வெளியே வந்துட்டு பேசிச்சு, என் கூட பேசிச்சு. என்னம்மா என்ன விஷயமா, எதனால் வந்திருக்கம்மான்னா, இந்த பொண்ணு ஏதாச்சும் சொல்லிச்சாம்மா ஒன்று, இந்த பாப்பா ஏதாச்சும் சொல்லிச்சா, என்ன ஒன்றும் சொல்லலை, நான் வந்துட்டேன். சரிங்களா? எனக்கு ஒருத்தர் எகி விட்டார், மேலே அனுப்பி விட்ருக்காரு, அதனால் வந்துட்டேன், அதனால் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டுச்சு, இப்படி பண்ணக்கூடாதம்மா, சின்ன பொண்ணு இது, அறியாமல் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாதம்மா ஆன்னு சொன்னால், எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடை வச்சா நான் போயிடுவேன்னு சொன்னால், அதுக்கு என்ன வேணுமான்னு கேட்டால் பெரிய காவு கேட்டுச்சு. பெரிய காவுன்னா சரிங்களாம்மா, ஆடு கோழி அந்த மாதிரி கேட்டுச்சு. அதெல்லாம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டேன். ஒரு நாள் அவங்க ஊருக்கு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அது கொடுத்து அப்புறம் அனுப்பி விட்டேன். நல்லா இருக்காங்க, அந்த பொண்ணு கூட இப்போ நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? சைவனத்தினால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒருத்தவங்க இல்லை. இப்போ நிறைய இந்த ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு அதிகமாகி போச்சு இந்த ப்ராப்ளம். எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கெட்ட மந்திரவாதி கிட்ட போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பில்லி சூனியம்ன்ற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது, ஏவல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. இது காசு சம்பாதிக்கிறதுக்காக மக்களை ஏமாற்றுறதுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மை அப்படின்றதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா உங்ககிட்ட? உதாரணம் இருக்கான்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான். சரிங்களா? அதுதான் உதாரணம் தான். இப்போ தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, கெட்ட சக்தி இருக்கிறதுக்கும் அவ்வளோ உண்மை தான். ஆமாவே இல்லையா? கண்டிப்பாக அதே விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது கண்டிப்பா கூட பார்த்துருக்கீங்க? கண்டிப்பா நான் பார்த்துருக்கேன் அம்மா. உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு கண்டி காமிக்கிறேன் நான். ஆவி பேயெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும்? கண்டிப்பா. ஓகே. ஸோ இந்த வெற்றிலை மை போட்டு பார்க்குற இந்த விஷயம் எதுக்காகலாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க? ஒரு வாழ்க்கை அடுத்த ஃபியூச்சர் பற்றி பேசுறதுக்காக பயன்படுத்துவீங்களா, இல்லை இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த பிரச்சனை சரியாகுன்றதுக்காக பயன்படுத்துவீங்க, இல்லை திருட்டு போச்சு இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்றதுக்காகலாம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கெல்லாம் இந்த மை போட்டு பார்க்குறது பயன்படுத்துவீங்க? திருட்டு போட்டு கண்டுபிடிக்கிறோன்னா ரொம்ப கஷ்டம். சரியாம்மா? இது படத்தில் தான் காமிப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அது கரெக்ட் இல்லை. சரிங்களாம்மா? కానీ வெத்தலை பாக்கில் மை போட்டு பார்க்குறது வந்துட்டு முன்னோர்கள் போட்டது தான். சரிங்களா? நம்ம முன்னோர்களே நம்ம தாத்தா காலத்திலேருந்து இருந்தது தான். சரிங்களாம்மா? வெத்தலை பாக்கில் மை போட்டு பார்த்தாலே அவங்க ஃபியூச்சர் என்ன, அவங்க பவிஷ்யத்தை என்ன, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்க, வாழ்க்கையில் என்னென்ன சாதிப்பாங்க అనేది கூட நம்ம பார்த்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்த உடனே எல்லாருக்குமே பார்க்கலாம். வெத்தலை பாக்கில் மை போட்டுட்டு எல்லாருக்குமே.
ஸோ உங்ககிட்ட வந்து மக்கள் அணுகணும்னா எந்தெந்த மாதிரி முறையில் வந்து அணுகலாம்? நேரில் தான் வரணுமா, இல்லை நீங்கள் ஃபோன் காலில் எதுவும் சொல்லுவீங்களா? நேராக வரவங்க நேராக வரலாம்மா, நேராக வரவங்க நேராக வரலாம், சரிங்களா? இது இல்லைன்னா ஃபோனில் சொல்லுங்கன்னா ஃபோன்லேயும் சொல்லுவேன். அம்மா எனக்கு எங்கேருந்தோ கால் பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து எல்லா மூலையிலும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத நாடு இல்லை, எல்லா இடத்துல இருக்காங்க. எங்கேருந்தோ கால் பண்ணுவாங்க, தமிழ்காரங்களாகட்டும் தெலுங்குக்காரங்கட்டும். ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ராப்ளம் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாலே அவங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ பார்த்துட்டு நான் அஞ்சனை போட்டு வெத்தலை பாக்கில் மை போட்டு பார்த்தாலே எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். பார்த்துக்க என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சாலே கண்டிப்பாக சரியாயிடும். சாமி, இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பிராணிகள் வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ இந்த பிராணிகள் வளர்க்கும் போது எல்லாருமே பொதுவாக சொல்கிற விஷயம் வந்து நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுன்னா ஃபஸ்ட்டு தாக்குறது நம்ம பிராணிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த செய்வினைகளுக்கும் பொருந்துமா? இப்போ வந்துட்டு வீட்டில் ஒரு பிராணிக்கன்னா இப்போ ஒரு பூனை ஆகட்டும், பாசமாக வளர்த்துவாங்க. பூனையாகட்டும், நாய் ஆகட்டும், மீன் ஆகட்டும், ஏதோ ஒன்று வளர்ப்பாங்க, சரிங்களா? வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்குதுன்னா, பெரிய கண்டங்கள் நடக்குதுன்னா, உங்கள் வீட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது இதுக்கு தான். ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு இதுக்கு தான். அந்த பூனைக்கோ இந்த நாய்க்கோ இல்லை மீனுக்கோ ஏதோ விதமாக ப்ராப்ளம் இறந்துடும், அதெல்லாம் இறந்துடும், சரியாமல் இறந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிற மாதிரி ஆகும், சரிங்களா? ஆனாலே அது சைவனை தான், அது சைவனால தான் எஃபெக்ட், அது சைவனால தான் 100% எஃபெக்ட், சரிங்களாம்மா? வீட்டுக்குள்ளே வரும்போது வந்துடும், சரிம்மா? வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த சக்தி வந்துடும். சக்தி என்ன? துஷ்ட சக்தி, சரிங்களாம்மா? ஒரு பேய் ஆகட்டும், பிசாசி ஆகட்டும், குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துடும். வரும்போதே அது தாங்க முடியாது, அடைக்கும் அது, சரிங்களா? அடைக்கும் போது வந்துட்டு அது சக்தி இருக்காது, சரிங்களா? அந்த பெரிய சக்தி வர்றதுனால இது தாங்க முடியாது, இது இறந்துடும், சரிம்மா? அதுதான் வீட்டுக்கு ஒரு அறிகுறி. வீட்டில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் நடக்குது, நம்ம வீட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, நமக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு கண்ணுக்கு காமிக்கிறது அதுதான். ஸோ இறக்கிறத தாண்டி நாய்கள் அழுகிறது, நாய்கள் ஊழையிடுறது வீட்டு வாசலில், உடம்பு சரியில்லாமல் வீட்டிலேயே படுத்து கிடக்கிறது, இதெல்லாம் இதுக்கான அறிகுறி. கண்ணுக்கு தெரியும் இல்லைம்மா? கண்ணுக்கு வந்துட்டு நாய்களுக்கு வந்துட்டு அழுகிறது, குலைக்கிறது எனக்கு செய்தன்னா கண்ணுக்கு தெரியும், அதுக்கு ஆத்மகளை தெரியும். கண்ணுக்கு வந்துட்டு பேய் பிசாசி தெரியறதுனால அது அழுகும், சரிங்களாம்மா? அப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு கண்ணுக்கு ஏதோ பெருசாக தெரிஞ்சதுனால அவங்க எதுவும் ஆயிரும். அது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அது நடக்கும்போதே அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கோயிலுக்கோ இல்லை சாமிக்கிட்டேயோ நம்ம மாதிரி குருஜிக்கிட்டேயோ வந்துட்டு பேசினாலே அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணாலே நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சாமி? ஸோ இந்த அமாவாசை தினங்களில் நிறைய பேருக்கு இந்த உடல்நிலை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற விதங்கள், ஸோ இதெல்லாம் இவங்க எதனால் நடந்துக்கிறாங்க? இது வந்து சயின்டிஃபிக்கான ரீசனா இல்லை உண்மையாகவே ஸ்பிரிச்சுவலாக இந்த ரீசன் இருக்கா? உண்மையாக தான். அமாவாசைன்னு மட்டும் இல்லை, அமாவாசை நடக்கும், பௌர்ணமி வரும்போது கூட ஒரு 4-5 நாள் முன்னாடியிலிருந்தே அவங்களுக்கு மனசாந்தி இருக்காது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, பயம் அதிகமாகும், வீட்டில் சண்டைகள் உண்டாகும். அமாவாசை பௌர்ணமி முன்னாடியே சண்டைகள் உண்டாகிறது, பயம் அதிகமாகிறது, சும்மாவே அழுகுவாங்க, சரிங்களா? சும்மாவே சண்டைகள் வரும், சரிங்களா? அவங்களுக்கு இது அந்த 5 நாளில் ஒரு அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, 5 நாள்லேயே அவங்க உடம்புல இருக்கிற பலமெல்லாம் குறைஞ்சிட்டு ஒல்லி ஆயிடுவாங்க, சரிங்களாம்மா? இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா? அது எதனால் வருதுன்னா பண்ணதுனால தான். சில சைவங்கள்னால, அப்புறம் இல்லைன்னா போகும்போது வரும்போது ஏதோ ஒரு ஆத்மா வர்றது, சரிங்களாம்மா? எலுமிச்சப்பழம் போடுவாங்க ரோட்டு மேலே, தெரியாமல் தாண்டி போயிடுவாங்க, அந்த ப்ராப்ளம் வந்துடும். வேறு என்னென்ன மாதிரி அழுகிறது, சண்டைகள், இதை தாண்டி இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னா சண்டைகள் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ரீசன் இருக்குது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி ரீசனாக இருக்கும்? எந்த மாதிரி ரீசனாக இருக்குமுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் நடந்துருச்சு, இது நடக்கக்கூடாது. ஆந்திரா சைடில் ஒரு வீட்டில் நடந்துருச்சு, கரெக்டாக 3 அமாவாசைக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே 3 பேர் இறந்துட்டாங்க, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். அமாவாசை வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அமாவாசை நாள் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. அமாவாசை நாள் உக்காந்துட்டு அர்த்தராத்திரி 12 மணிக்கு உக்காந்துட்டு அவங்க பேரிலோ பிடிக்காதவங்க பேரிலோ பூஜைகள் பண்ணுவாங்க. பூஜைகள் பண்ணால் அந்த 3 அமாவாசைக்குள்ளே எத்தனை பேர் அந்த வீட்டிலேருந்து இறக்கணுமோ நினச்சிக்கிட்டு அது பண்ணுவாங்க. அத்தனை பேர் அந்த அமாவாசை இறந்துருவாங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா எப்படி சாமி வீட்டில் ஸ்பெசிஃபிக் எப்படி தெரியும்மா? எப்படி தெரியும்? கண்டுபிடிக்கணும்னா எப்படி தெரியும்? அவங்களுக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா?
பண்ணவர் வந்துட்டு சொல்லுவாங்களா, நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்களா, அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு தெரியாதம்மா. இங்கே சாமி கும்பிடுவாங்க, போய் சாமி கும்பிடுவாங்க, அம்மா காளி மாதா, அம்மா துர்கா மாதான்னு கும்பிடுவாங்க. அந்த கடவுளை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுள் எப்போ வருவாங்க? டைரெக்டாக வரமாட்டேங்க, மனுஷனோட ரூபத்தில் வருவாங்க. ஆனாலும் அப்போ கூட கண்ணுக்கு தெரியும், அப்போ கூட சிம்டங்கள் தெரியும், சாமி கும்பிட்றதாகட்டும் ஏதோ விதமாக தெரியும். ஆனால் அது யோசிக்க மாட்டாங்க, அது யோசிக்க மாட்டாங்க. நடந்த அப்புறம் தான் யோசிப்பாங்க. எல்லாம் நடந்த அப்புறம் கைவிட்டு போன அப்புறம் தான் நம்ம மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வருவாங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக நிறைய விஷயங்களுக்கு தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். சந்தோஷம்.